வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபி தான். நியூ இயர் வரப்போகுது இல்லைங்களா, அதனால தான் வாங்க இப்போ எப்படி பண்ணுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் காஞ்ச திராட்சை, அதாவது கருப்பு அண்டு ப்ரௌன் 2 கலரையும் சேர்த்துடுறேன். அதோட ஒரு 4 கலர் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதோட டேட்ஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு 2 பழம் ஆரஞ்சு பழம் வந்து நான் புளிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஆரஞ்சு ஜூஸையும் இதோட நம்ம இப்போ வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட பார்த்திங்கன்னா சுகர், அதாவது நார்மலாக ஜீனி வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி விட்டுடுங்க. பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடர் பண்ண சுகரை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுறேன். கலந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா வந்து ஊறிடணும். அந்த சுகர்லேயே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஊறிடணும். அதுக்குள்ளே கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு 4 முட்டை வந்து உடச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 2 கப் அளவுக்கு சுகரை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பவுடர் பண்ண சுகரையும் இப்போ உள்ளே சேர்த்துட்டு இந்த சுகர் எல்லாமே நல்லா வந்து முட்டையோட கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் எப்படி கேக் பண்ணுறது, அதோட ராகி மாவு வச்சு எப்படி கேக் பண்ணுறது அப்படின்லாம் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்படுதுன்னா ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட வந்து மைதா மாவு சேர்த்துடலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கனாக்கா உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஜலிச்சு உள்ளே சேர்த்துடலாம். அதன் பிறகு இன்னொரு கப் அளவுக்கு மைதா மாவையும் நான் வந்து உள்ளே சேர்த்து ஜலிச்சு வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது கப்பையும் வந்து சேர்த்துட்டேன் மைதா மாவையும். இதையும் வந்து அதாவது அந்த கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை ஜலிச்சு வந்து ஈவனாக வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதோட வந்து வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனும், பட்டை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டையும், ஒரு 2 கிராம்பையும் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்த பிறகு இதோட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயும் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் பயன்படுத்துகிறதுனாலும் பயன்படுத்திக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட வந்து பால்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது பேட்டர் அப்படின்னு சொன்னால் மட்டும் பால் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இதோட கொஞ்சமாக வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸு சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இல்லை நீங்கள் கேஷ்யூ நட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சாலும் அதோட விட்டுடலாம். இப்போ வந்து கேக் பேக்கிங் டின்னில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அது எல்லா பக்கங்களையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதோட பட்டர் பேப்பரும் வந்து அதில் போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா கேக் நமக்கு ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடில் வந்து நீங்கள் பேப்பர் போடுறது வந்து உங்கள் விருப்பம்தான். தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னாக்கா சென்டரில் மட்டுமே போட்டுடலாம். இப்போ வந்து சைட்லேயும் போட்டுட்டு ரெடி பண்ணி நம்ம கேக் பேட்டரை வந்து உள்ளே வந்து சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ பார்த்திங்கன்னா டீனில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு அது சென்டரில் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து வெளில விடும். நமக்கு கேக் வந்து பேக் பண்ணும்போது அது வந்து உப்பி வராது, மேல் பக்கம் உப்பி வராமல் நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும். அதோட லைட்டாக அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம வந்து கேக் வந்து வேக வச்சிட வேண்டியதான். இப்போ குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். குக்கரில் கொஞ்சமாக வந்து மணல் சேர்த்துருக்கேன். மணல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த மணல் நல்லா சூடான பிறகு நம்ம பேட்டரை உள்ளே வச்சுட்டு நல்லா சிம் பண்ணிவிடுங்க. சிம்லேயே தான் வந்து கேக் வேகணும். இப்போ வந்து லிட் வச்சு மூடிடலாம். நீங்கள் குக்கர் மூடி வச்சு மூடுறதா இருந்தாக்கா அதில் மெயினாக கேஸ்கட்டும் விசிலும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 40லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது போல் ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் கேக் வந்துச்சுன்னா கேக் வந்து பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ வந்து நம்ம பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், பட்டர் பேப்பரை. இப்போ நமக்கு ஜம்முன்னு வந்து கேக்கு சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.